ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக தச்சு முடித்த ப்ளவுஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இப்போது பார்த்திங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ் தைக்கும்போது அவங்க டிசைன் சொல்லலை. தச்சு முடித்ததுக்கப்புறம் தான், அக்கா ரொம்ப ப்ளெயினாக இருக்குது, ஏதாவது டிசைன் வச்சு தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தான் நான் அந்த டிசைனை ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஒரு ரூ. 30 வரைக்கும் செலவாகும் அந்த லேஸ் மட்டும். அது வாங்கிட்டு நம்ம ஒரு ரவுண்டு அந்த இது மட்டும் கரெக்டாக ஈவனாக வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம அது மேலே அப்படியே லேஸ் வச்சு தச்சு விட்டுற வேண்டியதுதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு 250 வாங்குகிறோன்னா, இது வந்து +100 நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். 350 வாங்கிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் அந்த வளைவு வரும்போது மட்டும் நம்ம கரெக்டாக வளைச்சி தைச்சி கொண்டு வரணும். அது மட்டும்தான். மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது. அழகா நீங்கள் வந்து இதை ஒரே லைனில் முடிக்கணுன்னாலும் முடிக்கலாம். நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காண்டி 2 லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்கு வந்து மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் நெக்கை வந்து வேறு மாதிரி ஏதாவது வேணால் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்க டிசைன் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். எனக்கு டிசைன் ப்ளவுஸே தைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ப்ளவுஸு டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். ஒரு செகண்டில் வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி தைக்கும்போது எக்ஸ்ட்ரா 100 வந்து நம்ம நார்மல் அதே டைமில் வந்து எக்ஸ்ட்ரா ₹100 வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்புறம் வந்து இது வேறு யாராவது பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ தைச்சிட்ருக்கிறவங்க அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். இது தைக்கிறது வந்து கஷ்டப்பட்டுலாம் தைக்க தேவையே இல்லை. சிம்பிளாக ஒரு மேக்ஸிமம் ரொம்ப மெதுவாக தைச்சாலே 10 நிமிஷம்தான் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது வந்து இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1/4 இன்ச்சு அந்த ரேஞ்சில் இருக்கிற லேஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய பட்டை லேஸ்லாம் வச்சிங்கன்னா, இது வந்து இந்த வளைவுகளில் திரும்புறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து அந்த 1/4 இன்ச் வர மாதிரி லேஸாக வந்து பார்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸி அது. ஒரு தையல் தான் வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் யாருனாச்சும் இருந்தீங்க, டிசைன் வைக்க தெரியாதுன்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இதாக இருக்குது, ப்ளவுஸ் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது அப்படின்றது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த 3 பூ மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டோனும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது இந்த வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி